இங்கே புதுசாக கல்யாணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கட்டுறாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஒருத்தர் இருக்கும்னு நினைக்காம அவன் வாட்டையும் வேலைக்கு போயிட்டுருக்கான். அந்த பொண்ணு அவனை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து அது எப்படி சமைக்க தெரியாமல் சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. நைட்டு வீட்டுக்கு அந்த புருஷன் அதை பார்த்துட்டு நீ சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் 2 பேருமே தூங்கிறாங்க. மறுநாள் நீ ஒரு பொண்ணு அவனை சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு பக்கத்து வீட்டில் போய் எப்படி சமைக்கன்னு சொல்லி கேட்குறா. அங்கேருந்து அந்த லேடியும் இதை போடு அதை போடு அவ்வளோதான் சமையல்னு சொல்லிட்டு சொல்லியே முடிச்சிடறா. அன்னைக்கு நைட்டு அவளும் சமைச்சு கொடுத்துறான் ஹஸ்பண்டுக்கு. அவனும் சாப்பாடு நல்லா இருக்கான்னு சொல்லிடுறான். மறுநாள் அவன் புருஷன் குடிச்சிட்டு வந்து அவட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் வீட்டில் உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் ரோட்டில் ஒரு பூந்தொட்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் ஒரு கடற்கரையில் போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இந்த சைடு ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கா, இங்கிட்ட ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் போய் வேலையும் கேட்குறா. அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறனோ இங்கே துடைக்கிற வேலைமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவளும் சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் மாவு போட்டு உரைச்சிக்கிட்டு இருக்கா. அங்கே வேலை பார்த்த ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டரும் போகிற உள்ள தான் வீடு அவனை பாயூரில் இறக்கிட்டுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் இறங்கிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. அன்றைக்கி நைட்டு தூக்கம் வராமல் வெளியே நடந்து போயிட்டுருக்கா. நடந்து அங்கே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடா. காது வலிக்குன்னு சொன்னோன்னா அந்த டாக்டர் காதை பார்த்துட்டு நல்லா தான் இருக்கா, உனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நைட் நல்லா தூங்க சரியாயிருன்னு சொல்லிடுறான். அவளும் ரோட்லேயே படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சி வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. அவளை பார்த்தா என் புருஷனும் என்னாச்சுன்னு கேட்குறான். அதுக்கு அவளும் வாக்கிங் போயிட்டு வந்து நான் சொல்கிறான். புருஷனுங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் தம் அடிச்சுட்டே பேசலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் 2 பேர் வெளியே உட்காந்து தம் அடிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ மறுநாள் நைட்டு வேலையை முடிச்சு வந்துகிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிது. உடனே அந்த ஆட்டுக்குட்டி மேலே பாஞ்சு அதோட ரத்தத்தையும் குடிச்சிடறா. அப்படி குடிச்சோன்னா அவளே அறியாமல் அவளுக்கு ஒரு ஹாப்பினஸ் மாதிரி கிடைக்கிது. அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டி செத்து போயிடுது. உடனே அந்த ஆட்டுக்குட்டியை இழுத்துட்டு குப்பைக்கிட்ட போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு ஆள் கவரில் குப்பையை போட வரான். உடனே அவளும் அங்கே குப்பைன்ற மாதிரி அந்த குப்பையை தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இன்றைக்கி நைட்டு தலையை விரிச்சு போட்டு பேய் மாதிரி வீட்டுக்கு வரா. அதை பார்த்தா என் புருஷன் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். மறுநாள் அந்த ரத்தத்தை பார்த்து நம்மளாம் அப்படி பண்ணோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பறவையை பிடிச்சி அதோட ரத்தத்தை குடிக்கிறா. குடிச்சிட்டு அதோட துணி சுற்றி ஒரு டப்பாக்குள்ளே வச்சிடறா. அப்படியே ஒவ்வொரு பறவையாக குடிச்சு அதை துணி சுற்றி அவன் டப்பாக்கில் வச்சிடறா. இப்படி வச்சு அந்த டப்பாவே நிறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என் புருஷன் அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போய் உனக்கு என்னாச்சு கேட்குறான். அவளும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அன்றைக்கி நைட்டு 2 பேருமே கொஞ்சம் ஒன்றா இருக்காங்க. மறுநாள் காலை பார்த்தா என் புருஷன் இறந்து போயிடறான். இதை பார்த்து அவள் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. அப்புறம் அவனுக்கு லைட்லாம் போட்டு அவனை சாமி மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறா. இன்றைக்கி நைட்டு வெளியே வந்து இறச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே போக போகிறப்ப திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரி தீயை காமிச்சு உள்ளே போன்னு சொல்கிறா. உள்ளே போய் பார்த்து அவன் புருஷன் இறந்துருக்கதை பார்த்துட்டு சூனியக்காரியும் அவளை பார்த்து கத்துறா. உடனே ஒரு கட்டையை எடுத்து அவளை அடித்து கொண்டுறா. கொண்டுட்டு அவள் கை காலெலாம் தனித்தனியாக அறுத்து அதை ஒரு கவரில் போட்டு தூக்கி போட்டுறா. அவனோட புருஷனை ஒரு ட்ராலியில் வச்சு எடுத்துகிட்டு போய் கட்டையெல்லாம் வச்சு அவனை எரிக்கவும் செஞ்சிடறான்.